வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம புஃபூரி ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ஹர்ட் ஸோ ஐ வில் மேக்ஸிமம் மை டிஃபென்ஸ் அப்படிங்கிற அனிமையோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட் எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அந்த ஃப்ளேம் எம்பியரர் அப்படிங்கிற கில்ல வந்து பவர்ஃபுல்லாக ஒருத்தர் வந்துருப்பாரு தெரியுமா. அவர் சண்டை போகிறத வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி அவர் வந்து ஸ்வாட் வச்சு பயங்கரமாக வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா பக்கத்து கில்டில் இருக்கிறவங்க பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்க வந்து அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து எத்தனை ஆர்ப் எடுத்து வச்சிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வந்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட எல்லா கில்டையும் வந்து முடிச்சிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சொல்லும்போது இன்னும் ஒன்னு இருக்காங்க, அந்த மேப்பிள் ட்ரீ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. இங்க நம்ம மேப்பிளோட கில்டை வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து 10 ஆர்ப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நம்ம மேப்பில் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. அந்த ரூல்ஸ்ல இருக்கிறபடி அந்த ஆர்ப்ஸ் எல்லாம் 3 மணி நேரத்துல வந்து மறைஞ்சிருமாமா. அந்த மறையிற ஆர்ப்ஸ் தான் வந்து ஒரு பாயிண்டா வந்து கால்குலேட் ஆகும். இப்போ நம்ம வந்து 17வது இடத்துல தான் இருக்கோம். நம்ம இன்னும் நிறைய வந்து பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள சந்தோஷப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்மளோட சாலியை நான் வந்து இன்னும் நிறைய எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியே போயிடுறா. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளோட சாலி வந்து இந்த விஷயத்த பண்றானா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நம்மளோட சாலியும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கில்டையும் வந்து அழிச்சிட்டு இருக்கா. அப்புறம் நம்மளோட கனாடாவும் நானும் போய் வந்து அது வந்து கலெக்ட் பண்றேன். இங்க ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கனாடா இருக்கான் தெரியுமா, அவனு வந்து போயிடுறான். நம்மளோட கனாடாவும் ஒரு இடத்துல மறைஞ்சு நின்றுட்டு அவங்களுக்கு தெரியாம அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்டோன்ஸை திருடிடுறான். அங்க இருந்த எல்லாருமே நம்மளோட கனாடையை வந்து அட்டாக் பண்ணுவாரு. ஆனா இவன் வந்து ஜம்ப் பண்ணி வந்து தப்பிச்சிடுறான் அங்க இருந்து. அப்புறம் நம்மளோட கசுமியும் நம்மளும் வந்து போக வேண்டியது இருக்கு அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேர் வந்து போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் அந்த 2 பொண்ணுங்க தான் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே கிளம்பி அப்புறம் நம்மளோட சாலியை வந்து காட்டுறாங்க. நிறைய பேர்த்து கூட சண்டை போட்டு ரொம்பவே டயர்ட்ல இருக்கா. அப்புறம் அங்கிருந்து ஆர்பி எடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து எப்படியோ நம்மளோட சாலியை வந்து தப்பிச்சிடுறா. கடைசியில நம்மளோட சாலியும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்னால முடியல, இது எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட இப்போ 10 ஆர்ப்ஸ் இருக்கு. நம்ம டாப் 10 வரணும்னா இன்னும் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளை வந்து யாரோ வந்து சுத்து போடுறாங்க. நம்மளோட சாலியை யாரோ சுத்து போட அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க இவங்க 3 பேர்த்த காட்டுறாங்க. கில்டில் இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு போயிட்டு இருக்கு. அந்த கரோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருப்பார்ல, அவங்கள வந்து ஃபுல் ஹெச்பி குறைச்சி விட்டானுங்க. அப்புறம் அவரோட ஸ்கில் வந்து ஆக்டிவேட் பண்றாரு. அவருக்கு வந்து பொழைக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு, அண்ட் சாகருக்கும் 50% சான்ஸ் இருக்கு. பட் அவர் வந்து அவங்களால அடிச்சு போட்டுறாரு. இந்த ஒரு பவர் வந்து 0 ஹெச்பியில் இருக்கும்போது ஒர்க் ஆகுமா. நம்மளோட காசுமியும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்கிற சமயத்துல ஒருத்தன் வந்து காசுமி வந்து மீட் பண்றான். உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காசுமி சொல்ல, போன தடவை நீ வந்து ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இந்த தடவை நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறான். இங்க நம்மளோட சாலியும் அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது வசமா வந்து சுத்து போட்டுறானுங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த ஃப்ரிடேரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அவளும் இப்போ நான் வந்து உன்னை அடிச்சு போட்டு உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் வராங்க. இங்க நம்ம மேப்பிலுக்கும் நம்மளோட சாலி வந்து ஒரு மெசேஜ் போட்டுடுறா. அந்த ஃப்ரிடேரிக்காவும் அவளை நல்லா அட்டாக் பண்ணுங்க, அப்பதான் வந்து கேஸ்கேடு அப்படிங்கிற பவர் வந்து யூஸ் பண்ணும். ஸோ அவளோட பவர் வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டானா அவள் கூல்டவுன் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவள் கூல்டவுன் டைம் வந்து வரவே மாட்டேங்குது. அப்புறம் தான் அந்த ஃப்ரிடேரிக்கா அப்படிங்கிற பொண்ணுக்கே தெரிய வருது அவள் சொன்னதெல்லாம் ஃபேக் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சாலியா அப்புறம் அந்த ஃப்ரிடேரிக்கா அப்படிங்கிற பொண்ணு அட்டாக் பண்றா. நம்ம சாலியை வந்து அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சிடுறா. பட் கடைசியில் நம்மளோட சாலினால சுத்தமாக வந்து முடியல. ஏன்னா நம்மளோட சாலி வந்து ஆல்ரெடி நிறைய இடத்துல நிறைய தடவை சண்டை போட்டா. அப்புறம் அங்கிருந்த சிப்பாய்களுக்கெல்லாம் மல்டி பேரியர் அப்படி சொல்லிட்டு ஒரு பவரை கொடுத்து ஒரு அட்டாக் பண்றதுக்கு அனுப்பும் போது நம்மளோட சாலியும் நான் இது வந்து தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்மளோட மேப்பில் வந்து அங்கே கரெக்டாக வரா. என்னோட ஃப்ரெண்டு மேலே நீ கை வைக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மேப்பில் அங்கே வந்து நிற்கும். அப்புறம் நம்மளோட மேப்பில் வந்து அவளோட மிஷின் பவர் இருக்கு தெரியுமா, அந்த மிஷின் பவர் வந்து ஆக்டிவேட் பண்றா. நீ வந்து நான் மெசேஜ் பண்ணோன்னே எப்படி சீக்கிரமா வந்து அப்படி சொல்லிட்டு சாலி கேட்க, நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை வந்து இவ மாறுறான். அந்த காமன்ஸ் பவர் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கும்ல, அதையும் ஹைட்ரா பவரையும் சேர்ந்து வந்து யூஸ் பண்றான். இவ இப்படி பவரை சேர்த்து யூஸ் பண்ண அங்க இருக்கிற இடம் எல்லாமே தம்சமாகுது. இந்த ஃப்ரிடேரிக்கா அப்படிங்கிற பொண்ணு வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க இந்த 2 பொண்ணுங்களும் மேப்பில் வந்து டக்குன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க யாரோ வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த ஃபிளேம் கில்ட சேர்ந்த ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவன் தான் வந்திருக்கான். ஓ மேப்பிலும் அந்த சாலி இல்லையா, இப்போ வந்து அவங்களை அடிச்சு போட்டு அதை எடுத்துட்டு போ. அந்த பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு எல்லாத்துக்கும் வந்து மெசேஜ் போட்டுடுறா, இப்படி பேசிக் இந்த பையன் வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு. அங்க இருந்த எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமான ஷாக்கு, இப்படி சண்டை போட்டு இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க நம்மளோட கண்ணாடி அவங்க வந்து வேகமா ஓடி இங்க இருந்த பொண்ணுங்களும் அவனை வந்து தடுக்கிறதுக்கு வந்து பயங்கரமா வந்து ட்ரை பண்றாங்க. பட் அவன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். இவங்க 2 பேருமே ஒட்டுக்கா போய் அட்டாக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போக, இதை நான் இப்பவே முடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு 2 பேத்தையுமே அவன் வந்து கத்தி வச்சு முடிச்சிடறான். ஆப்பிள் என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து அப்படியே அவுட் ஆயிடுறாங்க. அப்புறம் அந்த வேற கில்ட சேர்ந்தவனும் அது இப்போ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போக அந்த இடத்துக்கு கரெக்டா மேப்பிள் வந்துடுறான். அப்புறம் அவளோட பிரிடேட்டர் ஏஞ்சல் பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த டர்ட்டில் வச்சு அவனை பிடிக்க வைக்க, அந்த டர்ட்டில் வந்து இவன் கத்தி வச்சு குத்திடுறான். பட் அந்த டர்ட்டில் இருந்தாலும் வந்து அவனை வந்து பிடிச்சிக்கிறது நல்லா. இந்த தடவை வேணா நீ என்னை தோக்கடிச்சிக்கலாம், ஆனா அடுத்த ஈவெண்ட்ல நான் உன்னை கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அப்புறம் அவனையும் நம்ம ஹீரோயின் வந்து அவுட் ஆக்கிடுறா. இங்க நம்மளோட கசுமையை காட்டுறாங்க. அந்த பையன் கூட இவ வந்து பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அவனும் இவ்வளவுதான் உன் பவரா இன்னும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க நடுவுல வந்து பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த பையனும் அவனோட ஸ்வாட வந்து ஸ்பிளிட் பண்ணி அடிக்கிறான். அப்புறம் இவளும் வந்து அவனுக்கு பின்னாடி போய் வந்து அவனை ஒரே வெட்டா வந்து வெட்டிடுறா. இந்த தடவையும் நீ வந்து என்னைய தோக்கடிச்சிட்ட,
கசுமி அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து மறைஞ்சிடறான். அப்புறம் இங்கே அந்த பேஸில் காட்டுறாங்க அந்த 2 பொண்ணுங்க மறைஞ்சு போனாங்களே, அப்புறம் மறுபடியும் அந்த கேமுக்குள்ள வந்து வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம மேப்பில் இவங்க 2த்துக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இதை வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்களா, அதனால சானி அவனோட டேர்ட்டில் வந்து அவன் கத்தி வச்சு குத்துனால ஆனாலும் ஒன்றாகலை அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டேர்ட்டிலோட டேமேஜ் வந்து நம்ம ஹீரோன் வந்து எடுத்துக்கிட்டாலாமா. அப்புறம் அந்த பொண்ணுங்களும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் செத்துருக்கோம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம சாலி வந்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆப்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கா. அப்போ நம்மளோட கனடியை வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கா. மொத்தம் அவங்க கிட்ட வந்து 22 ஆப்ஸ் வந்து இருக்குது. மொத்தம் அவங்க வந்து 3 மணி நேரம் வந்து அதிக பாதுகாக்கணும். ஏன்னா அப்போ தான் அது டிசப்பியர் ஆகி பாயிண்ட் ஆகும். அப்புறம் நம்மளோட சாலி இருக்கா தெரியுமா, இவங்க கிட்ட எல்லாமே பிளான் பி அப்படி சொல்லிட்டு ஒரு பிளான் பி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆல்மோஸ்ட் நம்மளோட சாலி வந்து எல்லாத்தோட கில்டு வந்து எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து லொக்கேட் பண்ணி வச்சு நம்மளோட மேப்பில் இருக்கா தெரியுமா, அவள் வந்து இந்த பேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுலேருந்து வெளியே வந்துட்டு ஆர்பி எல்லாத்தையுமே வந்து நம்மளோட ஹீரோன் வந்து திருட போகணும். அவனால் என்னது 3rd லெவல் மிஷின்ஸ் எல்லாம் பயன்படுத்த முடியலன்னா கூடயும் அவனால் வந்து பறக்க முடியும். ஸோ இப்போ வந்து மேப்பில் கையில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து விழுந்துடுறா. ஏன்னா வந்து நிறைய டைம் ஃபைட் பண்ணிட்டால, அதனால அவனால் முடியல. இப்போ வந்து அந்த மேப்பில் அந்த 2 பொண்ணுங்க தான் வந்து அந்த ஆப்ஸை வந்து எடுக்க போகிறாங்க. கில்டில் இருக்கிறவங்களாம் மேப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மேப்பிளும் அப்படியே சின்ன சின்ன கில்டை வந்து தோக்கடிச்சிட்டு வந்துருக்கா. அப்புறம் என்ன கில்டுன்னு பார்க்கும்போது அந்த ஃப்ளேம் எம்பியர் அவங்க தான். நம்ம சரி அங்கே அப்போ வந்து போயிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம மேப்பிள் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே அந்த ஃப்ளேம் எம்பியரை வந்து காட்டுறாங்க. மேப்பிள் ட்ரீ கில்டில் இருக்கிறவங்க நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருந்தால் சரி, ஆல்ரெடி சின் அப்படிங்கிற நம்ம கில்டுக்காரன் வந்து இறந்துட்டான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஃப்ளையிங் டர்ட்டில் வருது அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு வராரு. யாருன்னு பார்த்தா அது நம்மளோட மேப்பிள் தான். மீக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டியா, மீ வந்துகிட்டே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்கிறான். என்னோட ட்ராப்லாம் இந்த மேப்பிள் மேலே ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து யோசிக்கிறான். அப்புறம் நம்மளோட மேப்பில் அந்த ட்ராப்லேருந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்கான். அவன் வச்சு இந்த ட்ராப்பில் ஒன்றில் கூடி நம்ம ஹீரோன் வந்து மாட்டல அப்படின்னு ஒன்றில் மாட்டுறா. பட் அந்த 2 பொண்ணுங்க வந்து காப்பாற்றிடுறாங்க. நம்மளோட ஆர்பு வந்து நம்ம கையை விட்டு போகிறது நிச்சயம் தான் போல அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ட்ராப் வச்சிருந்தாலும் நம்மளோட ஹீரோன் வந்து அதெல்லாம் ஈஸியாக வந்து கடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் வந்து அவங்க கூட சண்டை போடுறோம், நீங்கள் சோல்ஜர்ஸ் நீங்களாம் அந்த ஆர்பை பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிடுறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்த உடனே அந்த ஹைட்ரா பவரோட பாய்சன் இவங்க மேலே போடுறா. பட் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்புறம் இந்த பையன் வந்து ஒரு கல் மாதிரி பண்ணி அவங்கள வந்து நசுக்கிறான். பட் அந்த 2 பொண்ணுங்க வந்து அந்த கல்லை உடச்சிடுறாங்க. அந்த கல் உடஞ்சி நம்மளோட மேப்பில் அப்படியே கெத்த வெளியே வந்து நிற்கிறா. அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு நினைக்கும் போது அங்கே மீ அப்படிங்கிற பொண்ணு வந்து நிற்கிறா. அந்த மீங்கிற பொண்ணு நம்மளோட மேப்பில் பார்க்க, மேப்பில் அந்த மீங்கிற பொண்ணை பார்க்க இந்த எபிசோடு வந்து அப்படியே முடிக்கிறாங்க. அநேகமாக அடுத்த எபிசோடில் இவங்களுக்கு நடுவில் சண்டை வரும்னு நினைக்கிறேன். சரி அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். அண்ட் மைக் குவாலிட்டி வந்து கொஞ்சம் மட்டமாக இருந்திருக்கும். அண்ட் இந்த 2 எபிசோடில் கொஞ்சம் நாய்ஸஸ் கூட கேட்டிருக்கும். ஸோ அதை மட்டும் நீ மன்னிச்சிருங்க. மைக் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. நான் அதை வந்து சீக்கிரமாக சரி பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.